गंगा शंकाश कावेरी श्रीरंगेश मनोहरी कल्याणकारी कलुषारी नमस्तेस्तु सुधाझरी श्रीरंगरंगनाथनिन पादम वंदनम सेय्यडी श्रीदेवी रंगनायकी नामम सत्तदम सोल्लडी श्रीरंगरंगनाथनिन पादम वंदनम सेय्यडी श्रीदेवी रंगनायकी नामम सत्तदम सोल्लडी इன்பம் பொங்கும் தென்கங்கை நீராடி மஞ்சள் குங்குமம் மங்கை நீ சூடி. காலை வணக்கங்கள். ஆன்மீக நகரில் ஒரு அற்புத சேவை. ஆண்டாள் பக்தர்கள் பேரவையின் சார்பாக மாதம் உத்திர நட்சத்திரத்தன்று தாயாரின் அந்த திருநட்சத்திரத்திற்காக ஆண்டாள் அன்னப்பிரசாதம் என்று தாயார் கோவில் வாசலிலே திருவரங்கத்திலே இங்கு 1000 முதல் 1500 பேர் வரை காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை மாதம் உத்திர நட்சத்திரத்தன்று அன்னப்பிரசாதம், அன்னதானம்னு பொதுவாக தமிழில் சொல்லுவாங்க, அன்னப்பிரசாதம் வழங்கும் நிகழ்ச்சி ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள் விஸ்வ இந்து பரிஷத்தின் மாநில பொறுப்பாளர் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்களின் ஏற்பாட்டில் திருவரங்கம் பகுதியிலே மாதம் கடந்த 8 மாதங்களாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இங்கே வருகின்ற வெளியூர் பக்த கோடிகள் தாயார் பெருமாள் இவர்களின் சேவித்து அவர்களின் அருள் பெற்ற பின்பு ஆண்டாளின் அன்னப்பிரசாதம் பெறுவதற்காக இங்கு மிக அதிக அளவிலே பொதுமக்கள் இந்த அன்னதானத்தில் கலந்து கொள்கின்றார்கள். அது மட்டுமன்றி இங்கு இந்த சேவையில் ஈடுபட்டுள்ளவர்கள் அனைவருமே தன்னார்வலர்கள். உதாரணமாக நம்மிடம் இணைந்திருப்பவர் BHEL பகுதியிலிருந்து திரு ராஜேந்திரன் அவர்களும் திரு தேவேந்திரன் அவர்களும் மாதம் இங்கு இதற்கு சேவை புரிய வந்துவிடுகின்றார்கள். மணச்சநல்லூர் பகுதியிலிருந்து மிக சிறப்பான உயர்தர உணவு அங்கிருந்து தயார் செய்யப்பட்டு 1500 முதல் 2000 பக்தர்கள் வரை மாதம் பரிமாறப்படுகின்றது. இதன் முக்கியத்துவம் இந்த அரங்கநாயகி தாயாரின் அருளும் ஆண்டாளின் அனுகிரகமும் பொதுமக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் இதை ஒரு சுயநலமற்ற ஒரு சேவையாக இந்த ஆண்டாள் பக்தர்கள் பேரவை மிகச் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கு இப்பொழுது நம்முடைய பொதுமக்களிடம் நீங்கள் அவர்களிடம் அவர்களது கருத்துக்களையும் கேட்டுக்கொள்ளலாம். மற்றும் நமது மகளிர் பகுதியிலே அந்த பக்கம் திருவரங்கம் பகுதியிலிருந்து இவர்கள் இங்கு மாதம் சேவைக்காக வந்து கொண்டிருக்கின்றார்கள். குரு பிரசாத் என்று ஹிந்து வெல்ஃபேர் போர்டு திரு குரு பிரசாத் அவர்கள் இதில் தன்னை வாலண்டியராக இணைத்துக்கொண்டு மாதம் இந்த சேவைக்கு வருகின்றார்கள். மற்றும் மகளிர் அணி மாதம் இந்த ஆண்டாள் பக்தர்கள் பேரவையின் சார்பாக மணச்சநல்லூர், பீமநகர், ஸ்ரீரங்கம் பகுதியிலிருந்து அனைவரும் இந்த ஒரு கைங்கரியமாக எடுத்துக்கொண்டு அளவில்லாத மகிழ்ச்சியும் பக்தர்கள் மிக இந்த அன்னதானத்தை எடுத்துக்கொண்டு பக்தர்களும் மிகவும் மகிழ்ச்சியுடனும் மிகவும் ஆர்வத்துடனும் செல்கின்றார்கள். இது தொடர்ந்து நடைபெற இந்த திருவரங்கம் பகுதி மக்கள் இதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக இப்படி ஒரு சேவை ஆண்டாள் பக்தர்கள் பேரவையால் நடத்தப்படுகின்றது, இதில் தன்னார்வர்கள் எவ்வளவு பங்களிக்கின்றார்கள், இது நடத்தப்படுவதற்கான காரணம், இதை உள்ளூர் பக்தர்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். வருகின்ற வெளியூரிலிருந்து வருகின்ற பக்த கோடிகளுக்கு இது போன்ற ஒரு நல்ல தரமான உணவும் அருமையான கவனிப்பும் மிகச் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. கடந்த 8 மாத காலங்களாக இந்த சேவை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மாதம் ஒரு புதிய அறிமுகமும் மாதம் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டும் போய்கொண்டிருக்கின்றது. அது தவிர இந்த பகுதியில் இது சிறப்பாக செயல்பட
பல்வேறு திருவரங்கம் பகுதி தன்னார்வலர்களும் உதவி செய்கின்றார்கள். மாநகராட்சியிலிருந்து துப்புரவு பணியாளர்கள் இந்த இடத்தை தூய்மைப்படுத்தவும் இதற்கான இந்த சாப்பாட்டு தட்டுகள், உணவு பொட்டலங்கள் இவற்றை போடுவதற்கும் தண்ணீர் ஏற்பாடு இவை அனைத்துக்கும் மாநகராட்சி நமது பகுதியிலிருந்து 2வது வார்டு துப்புரவு பணியாளர்களும் மிகச் சிறப்பாக ஒத்துழைப்பு நல்குகிறார்கள். திருவரங்கம் பொதுமக்கள் இதை அதிக அளவில் மக்களிடம் எடுத்து சென்று இன்னும் அதிக பேர் இதில் பயனடையக்கூடிய அளவிலே எடுத்து செல்ல வேண்டும். திருவரங்கம் பகுதியிலிருந்து ஆன்மீக பிரிவு சார்பாக திருவேங்கடம் யாதவ் அவர்களை 2 நிமிடம் கருத்து பரிமாறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையிலே மிகச் சிறப்பாக மாதம் ஒரு முறை செய்தாலும் மிகச் சிறப்பாக தன்னுடைய குடும்பத்திற்கு எப்படி சமைத்து கொண்டு வருவோமோ அந்த அளவிலே மிகச் சிறப்பாக சமைத்து முறையாக துடைக்கப்பட்ட பாக்குமட்டை தட்டிலே வழங்கிவிட்டு அதை மிகச் சிறப்பாக மாதம் இவர்கள் செய்து கொண்டிருப்பது உண்மையிலேயே பெருமைக்குரிய விஷயம், பாராட்டுக்குரிய விஷயம். இந்த மாதிரி விஷயங்களிலெல்லாம் நம்மால் ஈடுபட முடியவில்லையே என்று பலரும் இயங்குகின்ற ஒரு சூழ்நிலையில் எங்கிருந்தோ வருகின்றார்கள். 10-30 பேர் இங்கே சேருகின்றார்கள், ஒன்று கூடுகின்றார்கள். உள்ளூரில் இருக்கக்கூடிய பலரும் இந்த நிகழ்விலே பங்கேற்றுக் கொள்ளுகிறார்கள். கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் ஒரு 500லிருந்து 1000 பேர் சாப்பிடக்கூடிய அளவிற்கு அவர்கள் உணவுகள் சமைத்து படைக்கிறார்கள் என்பது உண்மையிலே மிக்க மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கிறது. இந்த சேவை தொடர வேண்டும் என்று அரங்கனையும் அரங்கநாயகியும் பிரார்த்தித்துக் கொள்கிறோம்.